அப்படி நினைக்கிற போறவருக்கு கட்டையை போட்டுட்டாங்க தமிழக பாஜக. அதைத்தான் குருமூர்த்தி சொல்றாரு. அப்போ தமிழக பாஜக அந்த கட்டையை போடுறது யாருக்கு லாபமாகும்? ஏற்கனவே சீமான் ஒரு தமிழனா 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியும் கமாண்ட் பண்ணவர், காமராஜனையும் ஆணித்தரமா பேசக்கூடியவர். அப்ப இந்த இடத்த அவர் எடுப்பாரா மாட்டாரா? அடுத்தால இன்னைக்கு சீமான் அடிச்ச அடியில விஜய திணறிப்பை அதிமுக ஆட்சி காலத்திலையும் இடைத்தேர்தல் நல்லா நடக்கலன்னு விக்கிரவாண்டியில சொல்லாததை இப்ப சொல்லியிருக்காருன்னா, சீமான் அடிச்ச அடியும் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கிற அடியும் தான். விலை போயிருவாரு நோட்டுக்கும் சீட்டுக்கும், சந்தையில விலை போகிற மாட்டு மாதிரி விஜய் விலை போயிருவான்னு அடிச்சதுல உரைக்குது. இது இமேஜ் அடிச்சிருவான் ரவீந்திரன் துரைசாமி. நம்ம அதிமுகவை ஒன்னும் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக நின்னாலோ, எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணாம இருந்தாலோ, அது நம்மளோட இமேஜ் அடிச்சு சினிமாவில் இதே காலி பண்ணிடுவான். சசிகலாவே ஃபைட் பண்ணி டிக்ளேர் பண்ணவர், டாக்டர் ராமதாஸை கண்டெயின் பண்ணவர், இது நம்ம எல்லாம் ஈஸியா பண்ணிடுவான்னு தம்பி திராவிட ஜீவா சொல்ற மாதிரி கருத்தியல்ல விஜய் விலை போக நிற்கிறாரு. அதிமுக ஊழலை பற்றி விஜய் கவலைப்படல. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சீமான் அண்ணா யூனிவர்சிட்டி இதை பேசும்போது சீமான் பொள்ளாச்சியை பேசுறாரு. இங்க கொடநாடுல ஏன் கரண்ட் போச்சு, எடப்பாடிக்கு அதுல இல்லைன்னு எடப்பாடி சீமான் சேர்த்து அடிக்கிறாரு. சில ஊடகத்துக்கே தெரியல சீமான் என்ன பேசுறாருன்னு தெரியாம தினமலர் எழுதுறாங்க கட்டுரையில.